எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாருக்குமே இப்போ வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா கிட்ஸுக்குமே இப்போ வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் கிட்ஸை வந்து எங்கே கூட்டிகிட்டு போய் என்டர்டெயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த எபிசோட் உங்களுக்காக தான். பெங்களூரில் ஒரு ஃபியூ மந்த்ஸாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதாவது அக்வேரியம் பேரடைஸ். அண்ட் அந்த பிளேஸுக்கு வந்து இன்றைக்கி போக போகிறோம். அண்ட் அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்கா இல்லையா, அண்ட் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அண்ட் அங்கே என்னென்ன ஷோஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால வாங்க எபிசோட் கூட போகலாம். இந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் இதர் ஆட்டோலையும் போகலாம், மெட்ரோலையும் போகலாம், அதே மாதிரி பஸ்லேயும் போகலாம். பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2 பஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா கூட அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் மெட்ரோ கிடையாது, அதனால அங்கேருந்தும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓன் டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் பெட்டர். ஸோ உங்களோட ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபன் வேர்ல்ட் அப்படின்னு லொக்கேஷன் போட்டாலும் சரி, இல்லாட்டி ஸ்னோ சிட்டி அப்படின்னு லொக்கேஷன் போட்டாலும் சரி, ஆர்எல்ஸ் அக்வேரியம் பேரடைஸ் அப்படின்னு லொக்கேஷன் போட்டாலுமே இந்த லொக்கேஷனுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். உள்ளே என்டர் ஆகும்போதே நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற கவுண்டர் வந்து டிக்கெட் கவுண்டர். அண்ட் அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஈஜிப்ட் ஸ்டைலில் ஃபோட்டோ பூத் இருக்குது. லைக் அங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் உள்ளே வந்து அவ்வளோ ஃபோட்டோஜெனிக்கான ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால நீங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து நான் பார்த்துட்டு போனதுக்கும் அண்ட் அங்கே இருந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்க நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து என்னென்ன ஷோஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது கூட நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். உள்ளே என்டர் ஆகும்போது ஜங்கல்குள்ளே என்டர் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு, பிகாஸ் அங்கே வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே ஜங்கல் தீமில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு ஃபிஷ் அக்வேரியம் அப்படின்னா அது வந்து இதுதான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ஷோ பீஸ் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இது வந்து ஒரு அக்வேரியம். அண்ட் அதுக்குள்ளே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதில் வந்து ஈல் இருக்குது அப்படிங்கிறது. இந்த பிளேஸில் டைமிங்ஸ் இருக்குது, அதாவது மார்னிங் 10:30 ஈவினிங் 8 வரைக்கும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த அக்வேரியம் பேரடைஸில் நீங்கள் வந்து உள்ளே போக போக உங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஜெனிக்கான பிளேஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் கிடைக்கும், அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நல்லா வரும். இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த பிளேஸ் வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் பீன் ஒரு 2 months ஒரு 1.5 month அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். இந்த பிளேஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இந்த பிளேஸுக்கு வந்து போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த எபிசோடில் இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிளேஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எபிசோட ஷேர் பண்ணலாம். இந்த பிளேஸுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் பிளான் பண்ணுறதை விட வீக் டேஸ் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து வீக்கெண்ட்ஸில் பயங்கர க்ரௌடாக இருக்குது, பட் வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் போனதுமே ஒரு சாட்டர்டே, அண்ட் எங்களுக்கு வந்து சாட்டர்டே போகிறத தவிர வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால நாங்கள் சாட்டர்டே போனோம்.
இங்கே வந்து ஆர்கிடெக்சர் பயங்கரமாக இருந்துச்சு. பீட் த இன்டீரியர் ஆர் அந்த அக்வேரியம்குள்ளேயுமே ஒரு ஓஷனுக்குள்ளே வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து மர்மெட் ஷோ இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். பட் ஆனால் அங்கே வந்து மர்மெட் ஷோ வந்து இல்லை. அது வந்து வீக்லி மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் நடக்குது. அது எங்களுக்கு தெரியல, ஸோ தெரியாமல் போயிட்டோம். ஆனால் அங்கே வந்து மர்மெட் ஷோ இல்லைனாலும் கூட பரவாயில்ல. பட் ஆனால் அங்கே இருக்கிற நிறைய திங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சில பிளேசஸ் வந்து பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. இட் வாஸ் சிம்பிளி பியூட்டிஃபுல். And this is the most awaited place, underwater aquarium. இந்த அக்வேரியம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து போக போக அது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சது அப்படின்றது தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து டிக்கெட் வந்து பர் பர்சன் $499 ஆகுது அடல்ட்ஸ்க்கு. அண்ட் கிட்ஸுக்கு வந்து $399 ஆகுது. திஸ் ப்ரைஸ் இஸ் எக்ஸ்க்ளூடிங் மர்மெட் ஷோ. ஆனால் மர்மெட் ஷோ இல்லை அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் உள்ளே இருக்கிற அக்வேரியம் அண்ட் இன்டீரியர் அதெல்லாமே பார்க்கும்போது அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் நீங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. பிகாஸ் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஹோப் நீங்கள் பிளான் பண்ணுற அவுட்டிங் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு. And that's all for this episode. See you all in another interesting episode. Until then, thanks for watching.